வெயில் படத்தின் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமான ஜிவி பிரகாஷ் இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் பொல்லாதவன், ஆடுகளம், கிரீடம், ஆயிரத்தில் ஒருவன், தலைவா உள்ளிட்ட பல படங்கள்ல இசையமைச்சிருக்காரு. இப்படி இசையமைப்பாளரா தொடர்ந்து வெற்றி நிலை போட்டு வந்த இவரு கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான டார்லிங் படம் மூலமா ஹீரோவாவும் அறிமுகமானாரு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ஹீரோவா கலக்க ஆரம்பிச்ச ஜிவி தொடர்ந்து நாச்சியார், எனக்கு இன்னொரு பெயர் இருக்கு, கடவுள் இருக்கான் குமார், குப்பத்து ராஜா உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாரு. ஆனா இந்த படங்கள் தொடர் தோல்வியை தான் சந்திச்சது. அதுக்கப்புறம் இவர் நடிச்ச பேச்சுலர், அடியே உள்ளிட்ட படங்கள் ஹிட் ஆகுச்சு. இப்படி தமிழ் சினிமாவில் ஹீரோ மற்றும் இசையமைப்பாளராக கலக்கி வரும் ஜிவி பிரகாஷ் கடந்த 2013ஆம் ஆண்டு பாடகி சைந்தவியை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த ஜோடிக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு அன்வி அப்படிங்கிற பெண் குழந்தையும் பிறந்திருந்தாங்க. இப்போ இவங்களை பத்தின ஒரு தகவல் தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா போன இவங்களோட திருமண வாழ்க்கையில இப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கிறதாகவும் சீக்கிரமே இவங்க 2 பேரும் விவாகரத்து செய்ய இருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.